ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து ரொம்பவே யோசனைகள் இருக்கார். உண்டியல் பணம் சேர்க்குறோம்னு சொல்லிட்டோம், இன்றைக்கி வருமானமே இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு ஸ்டாண்டில். அப்போ இன்னொரு காருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன ஓடுதா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஏர்போர்ட் ஆஃபரா? சரி 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 போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. வாடகை எவ்வளோ பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாடகை 2500 பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கட்டுமான வாடகை தான் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இன்னொரு ஆஃபர் வருது முத்துக்கு. அப்புறம் அந்த ஆஃபருக்கு போகிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, வாடகை தம்பி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், நான் அதிகபட்சமாக சொல்ல மாட்டேன், எனக்கு காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து கஸ்டமரை கஷ்டப்படுத்த மாட்டேன் சார், இது வந்து யதார்த்த வாடகை சார் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி தம்பி நான் அப்படிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து முத்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் நான் ஏர்போர்ட்டில் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, என்னோட இன்னொரு வண்டி ஏர்போர்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கார் தானே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எங்கள் வீட்டம்மா வந்து வீடு கட்டுறதுக்காக இன்னொரு காரு வாங்க சொல்லிட்டா, அந்த வருமானத்தை வச்சு நம்ம இன்னொரு வீடு கட்டிக்கலான்னு சொல்லிட்டா, அதனால் பணம் சேர்க்கறதுக்குள்ள முயற்சியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், என் டிரைவர் அங்கே தான் இருக்காப்புல, வர சொல்லிட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நீங்கள் வாங்க, நான் வந்து வாடகை டபுளாகவே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் டபுளாலாம் வேணாம், நீங்கள் எப்பவும் போல் வாடகை தந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்கள் வண்டி இங்கே நிற்கு, நான் அதில் வராமல் உங்கள் வண்டியில் வரேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அது நட்டம் தானே, உங்கள் காருங்கும் போது, அதனால் வந்து நான் டபுளாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிலாம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நீங்கள் வாங்க, நான் டபுளாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே வாடகை டபுளாக கொடுக்குறாங்க. மேடம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை முத்து, உங்கள் கார் இருக்கும்போது கூட நான் வந்து உங்களை கூப்பிட்டோன்னே நீங்கள் வாரீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, கடைசி நான் வரும்போது இங்கே ஒரு சொத்து வாங்கிட்டு போனேன், சொத்து வாங்கி போட்டு போனேன். அதுக்கப்புறம் அது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல, 2-3 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னு அதை பார்க்கணும்ல, அதான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திங்க இருக்கா, அவள் வந்து சரியான பதிலே சொல்ல மாட்றா. இங்கே காம்ப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் வாடகைலாம் அவள் தான் 2 மாதமாக போட்டால், அதுக்கப்புறம் இப்போ 3ஆவது மாதத்தில் மூச்சே காட்ட மாட்றா. அதான் என்ன ஏதுன்னு கேட்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வேறு யாராவது அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நிர்வகிக்கிற மாதிரி யாரையாவது ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் படித்த பையன் இது இருக்கானா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வாடகை எல்லாமே வசூல் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடணும், அதுபோக வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ்லேயே போட்டுருவோம், எல்லோரும் வாடகையும் கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க. அவருக்கு பெரிய லெவலில் இது வேலை இருக்காது. சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு கடையில் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கும், சில கடையில் வந்துட்டு லைட்டு போயிருக்கும். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள் வேணும். நம்ம சம்பளம் கொடுத்துடலாம், ஒரு 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்துடலாம். அதுபோக வந்து அவனுக்கு வேலையே இருக்காது, ஏசி ரூமு போட்டு கொடுத்துருவோம், ஏசியில் உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. ஏதாவது பையன் இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் படிச்சிருந்துச்சுன்னா, கொஞ்சம் படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் சொல்கிறேன். அது ஆணா மேடம் பெண்ணா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா இது வந்து ஈஸியான வேலை தான் நமக்கு. என் ஃப்ரெண்டு தான் வாடகை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் வந்துட்டு சரியாக என்கிட்ட பேச மாட்றான். என் மேலே எதுவும் வருத்தமா இல்லை என்ன வரும்னு தெரியல. அதனால் வந்து நானே சரி நம்மளே ஒரு வேண்டிய ஒரு ஆளை வச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த முடிவு தான் வந்திருக்கேன். நான் கனடாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அடிக்கடி வர முடியாது. வாடகை மட்டுமே எப்படி மாதம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே பிரியும். இந்த 3 லட்ச ரூபாயை அனுப்பிட்டு என் அக்கௌண்ட்டில் அனுப்பிட்டு, அப்படி அனுப்பின உடனே நான் சம்பளத்தை மாற்றி விட்டுற போகிறேன் அவங்களுக்கு. இல்லை சம்பளத்தை எடுத்துகிட்டு கூட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அவங்க கடையில் அவங்க கட்டிடுவாங்க, நம்மளுக்கு ஒரு செலவு இல்லை. நம்ம ஆஃபீஸில் இருக்க கரண்ட் பில்லு மட்டும்தான் நம்ம கட்டணும், நம்ம மேனேஜர் கொடுக்குற வேலை இதுதான் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என் குழந்தைய ஒரு இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கா, லேடிஸ்னால் ஓகே தானே அப்படிங்கிறாங்க. எப்பா நானே லேடிஸ் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல முத்து, நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து சேர்த்துட்றேன். மாதம் 20 ரூபா சம்பளம் சரிங்களா, அட்வான்ஸாக வந்து ஒரு 20,000 கொடுத்துருவோம், அந்த சம்பளம் அதெல்லாம் அவனுக்கு நம்ம கழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நான் என் குழந்தைகிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா மேடம், நான் அவட்ட கேட்காமே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்டே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து நேராக கார் எடுத்துகிட்டு மீனா வீட்டுக்கு போகிறாங்க. சிதா அப்படிங்கிறாங்க. அங்கே சத்யா இருக்கார். மாமா அவங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஓனராக பேச வரல அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு வந்தீங்க, வீட்டு செவுத்து முன்னாடி பேச வந்தீங்களா? செவரு எங்கள் மச்சான் எங்கள் மாமா வந்திருக்காங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா நக்கலா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா ஆமாம் அப்படிங்கிறாங்க. உன்னையும் தேடி தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் மொட்டை மாடி போயிருந்தேன் மாமா துணி காய போடுறதுக்கு, சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு படிப்பு முடிஞ்சதில்லாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. ஒரு வேலை, ஒரு சூப்பர் வேலை ஒன்று கேட்டு வச்சுருக்கோமா, ஒரு இல்லை, அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் ஒரு லேடி தான் சரியா, அவங்க வந்துட்டு கனடாவில் இருக்காங்க. அந்த மேடத்துக்கு இங்கே காம்ப்ளெக்ஸில் நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடையை வருமானத்தை வந்து கடையிலே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆளை கேட்குறாங்க.
அவங்க வந்து பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போடணும். இவ்வளோ தான் வேலை. மாதத்துல 2 நாளோ 3 நாளில் வேலை முடிஞ்சிடும். மீதி நாள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வர வேண்டியதான். நீனும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னா அதில் உட்காந்தே படிச்சுக்கலாம், உனக்கு அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சம்பளம் எவ்வளோம்மா கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா 20,000 கொடுப்பாங்க. அம்மா 20,000 தருவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா, இவ்வளோ சம்பளத்துக்கு யாரும் கொடுக்க போகிறா, கொடுக்க மாட்டாங்க சீதா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மாறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, இவன் சொல்லலாம் கேட்காத, படித்த பசங்களுக்கு ஏற்ற வேலை வந்து எல்லா பக்கமுமே இருக்குது, நம்ம தான் தேடி அலையணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒரு மேடம் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்னோடய கஸ்டமர் வந்தால் எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. அவங்க சொந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஒரு மேனேஜருக்கு கேட்குறாங்க. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி தான், லேடியாக இருந்தாலும் சரி தான். சரிதானா, நீ வர விருப்பம் நான் சொல்லுமா, நான் வந்து சொல்லியிருக்கேன் உன்ட்ட, அதை கேட்காம நான் சொல்லிட்டேன், ஆனாலும் உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் இன்றைக்கே சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமா எனக்கு 100% விருப்பம், அம்மாட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா அப்படிங்கிறாங்க. காரில் ஏறி நம்ம போய் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா மூச்சே கட்டாமல் இருக்கார். உடனே சரி நல்ல வேலை தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு காட்டல நேராக காரில் போய் சீதாவும் முத்து இறங்குறாங்க. என்ன சீதா நீ காரில் வந்து இறங்குற, என்னாச்சு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் ஆகலை, எல்லாமே நல்ல விஷயந்தான். மீனாவுக்கு நம்ம சீதாவுக்கு படிப்பு முடிஞ்சிட்டல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, ஏதாவது வேலை தான் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு வேலை தான் விஷயமாக தான் வந்திருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன வேலைப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒரு மேடம் கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொந்த நாடு வந்து இந்தியா தான், சென்னை தான். அவங்க இங்கே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. அது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதை மேனேஜ் பண்ண ஒரு மேனேஜர் தேவைன்னாங்க. புதுசாக யாராவது ஒரு படித்தவங்க இருந்தால் ரெடி பண்ணுங்கன்னாங்க. என் குழந்தைய ஒரு பிள்ளை படிச்சுட்டு சும்மா இருக்குது மேடம் அப்படின்னேன். இப்போ அவங்களே போட்டுடலாம், 20,000 சம்பளம் கொடுக்குறேன், அட்வான்ஸாக 20 கொடுக்குறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு 30 கொடுக்குறேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சம்பளம் தருவாங்களா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. தராங்களே அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள, அப்போ அது பாதுகாப்பான கந்தானா அப்படிங்கிறாங்க. அத்தை ஏசி ரூமில் உட்கார வேண்டியதான் என்ன, அதுக்கு ஒரு வாட்ச்மேனும் வெளியே இருப்பாங்க. இவங்ககிட்ட கொண்டு கடைக்காரங்க எல்லாமே வாடகை கொடுப்பாங்க. மாதம் முடிஞ்சோடனே 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே கொடுப்பாங்க. இவங்க வாங்கி அக்கௌண்ட்டில் பேங்க்கில் போட்டுற வேண்டியதான். அவங்க கனடாவில் இருப்பாங்க. அவங்க கனடாவில் அதை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. இவ்வளோ தான். இதில் வந்து மாத சம்பளம் எடுத்துக்கிட்டே கொடுத்துக்கலாம். இப்படி இதுக்கு மேலே எப்படி மெத்தா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லது மருமகனே. சரி மீனா இவளுக்கு ஓகே தானா, மீனாட்ட சொன்னீங்களா அப்படிங்க. மீனாட்ட சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, எனக்கு ஓகே தான், சீதாவுக்கு ஓகேனா சேர்த்து விடுங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டா உங்கள்கிட்ட தான் விருப்பம் கேட்கணும்னா அப்படிங்கிறாங்க. இது நல்ல வேலை தானே மாப்பிள்ள, நீங்கள் நல்லது தானே சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லது தானே செய்வீங்க, சரி மாப்பிள்ள போய் சேர்த்து விட்ருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்க, மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வரேன், நானும் சீதாவும் வரோம் அப்படிங்கிறாங்க. எங்கே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை, அவன் பாட்டில் இரு அப்படிங்கிறாங்க. நேராக கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இங்கே விஜயா முகரை தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அத்தை எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எப்படி நல்லா இருக்க முடியும், அக்கா இருக்க வீட்டில் எப்படி நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சீதா, உங்கள் அக்கா இருக்க வீட்டில் நல்லா இருக்க மாட்டாங்க, வேறு யாராவது இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் நம்மளை வாமா அப்படிங்கிறாங்க. வாமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அப்படிங்கிறாங்க. சீதா வா அப்படிங்கிறாங்க. சுருதி வா அப்படிங்கிறாங்க. என்ன அதிசயமாக வந்திருக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எங்கள் அக்கா வீட்டுன்னு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அக்கா வீடா, வீடு ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. சீதா நீ முதல்ல போர்டு இப்போ பார்த்துட்டு வரலையோ, அந்த போர்டில் கழுத்தில் எழுதிருக்கல விஜயா காம்ப்ளெக்ஸ்னு அப்படிங்கிறாங்க. அப்படியே நான் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. நக்கல் பண்ணுறீங்களா 2 பேரும், குழந்தையாலும் மச்சானும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது நேரம் இல்லை, மீனாவா வந்துட்டு தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. விஜயா முடிக்கிறாங்க திருதுன்னு, என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்க வாயன் தனியாக அப்படிங்கிறாங்க. என்னங்க இன்னும் கதையாங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை, சீதாவுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கேன், அந்த வேலையில் சேர்த்து விட போகிறேன், அதான் ஓன்ற ஒரு வார்த்தை கேட்கணும்ல அப்படிங்க. ஏன்ட்டு என்னங்க கேள்வி, சீதாவுக்கு போக விருப்பம் இருந்தால் போகட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பாதுகாப்பான இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலைலாம் கிடையாது, என்ன காலையில் போய்ட்டு ஒரு 11 மணிக்கு போய்ட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அதுபோக வந்துட்டு மாதத்தில் கடைசி 5 நாள் மட்டும்தான் வேலை, மீதி நாள் சும்மா ஏசி ரூமில் இருக்கிறது தான் வேலை அப்படிங்கிறாங்க. எங்க இப்படிப்பட்ட வேலை என்ன வேலைங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கனடாவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க காம்ப்ளெக்ஸ் வந்து வேறு ஆள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ அவங்க மேனேஜ் பண்ணதுக்கு ஆள் இல்லை. அதனால் வந்து ஒரு ஆள் தேவை, படித்தவங்களாக இருக்கணும்னு சொன்னாங்க. படித்தவங்கன்னா இப்போ அந்த தம்பியை ஃபஸ்ட்டு அதில் வேலைக்கு சேர்த்து விடலாமான்னு பார்த்தேன். நான் சொன்னால் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி நம்ம சீதா அதெல்லாம் படிப்பு முடிச்சிட்டாலே, ஏன்னா சீதா ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அதில் உட்காந்து படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதில் உட்காந்து நீ புக்கை வச்சு படிச்சுக்கலாம், ஏசியில் காற்றுல உட்காந்துட்டு ஜாலியாக வரலாம். ஏன் போட்டு கஷ்டப்பட்டு பூவை ரோட்டில் கஷ்டப்பட்டு சைக்கிள் எழுதி தானே விற்றுட்டு கிடக்கணும், கஷ்டம் தானே. இப்போ மாதம் இவளுக்கு 20,000 வந்துச்சுன்னா இவளுக்கு ஏதாவது நகைக்கு ஏதாவது பண்ணதுக்கு ஆகும்லா மீனா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு என்னடி நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம போய் சேர்த்து விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே விஜயா இதை இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு, ஏங்க பகல்லையே ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க.
அவங்க எங்கேயும் போகிறாங்க, உன் வேலையை மட்டும் பாரேன், வீட்டில் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அவள் வேலையை அவள் கரெக்டாக பார்க்குறா, நீ என்ன வேலை பார்க்குற, யார் யார் என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க ஒட்டு கேட்டு எழுது அப்படிங்கிற. ஆகா, நம்ம ஒட்டு கேட்டதை பார்த்தார் போலே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன விஷயம் முத்து எல்லோரும் கிளம்பி போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்மள இல்லைப்பா, சீதாவுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ப்பா, அதான் நானும் மீனா விட்டுறதுக்கு போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா நல்லதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, சீதா பார்ட்டி வச்சிரு அப்படிங்கிறாங்க. மாதம் சம்பளம்னா பார்ட்டி வைக்கிற ரவி அப்படிங்கிறாங்க. உடனே இவன் என்ன ரவிக்கு வீண் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பேர் கூப்பிடுறது தானே பேர் இருக்குது, உங்கள் பேர் விஜயான்னு விட்டா என்னென்னு தானே கேட்க போகிறீங்க, பிறகு என் பேரை சொல்லி கூப்பிட்டேன் என்ன சொல்ல போகிறீங்க, அதை மாதிரி தான் விடுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு இந்த மீனா எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அத்தை ஏதோ அவர் பேசினாலும் சரி தான், ஒரு மூச்சு விட்டால் கூட இந்த மீனா தான் சொல்லி கொடுத்து அவர் மூச்சு விடுதாரு மீன் போல், என்னத்தை நீங்கள் சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து காராடினாங்கன்னு சொல்லிட்டு இது நினைக்காத சீதா, எங்கள் அம்மா வந்து நல்லாருன்னு சொன்னால் மட்டும்தான் யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னையெல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் நானும் இந்த வீட்டில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும், நீங்களாம் முன்னேறுவீங்களா அப்படியா இப்படியாம்பாங்க. நாங்கள் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீ நல்ல நிலைமைக்கு தான் வருவேன். எங்கள் அம்மா வந்து நல்லது சொன்னால் தான் தப்பாக போயிடும், ஏன்னா நான் ஒன்றும் நினைக்கல, அத்தை குணம் தான் தெரியுமா அம்மா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இப்படி யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது உலகத்தில். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி 2 பேரையும் கூட்டி போகிறாங்க. அந்த மேடத்தை போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. மேடம் இதான் என் குழந்தையா, இது என் வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்ச ஆளு முத்து அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படிங்களா, ஜோடி பொருத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது, நீங்கள் வந்து கீழே வரையிலே நான் கேமராவில் பார்த்தேன், எவ்வளோ பண்பாக அவங்க வீட்டம்மா வந்து உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பவ்யமாக வருது. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த காலத்தில் இந்த தமிழ் பண்பாடில் கிடைக்கிறதுக்கு மிக கொடுத்து வச்சுருக்கணும். காலம் நாகரிகம் எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்காங்க. நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிற்காங்க அவங்க வீட்டம்மா. இந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் நான் அந்த இடத்துல எந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கோ அது உட்காந்துட்டு வீட்டுக்காரனுக்கு வைக்கிற காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்க பாருங்க அப்படிங்கிறேன். ஏம்மா ஆண் என்ன பெண் என்ன வேறுபாடு மேடம், இடம் இருந்துச்சுன்னு உட்கார சொன்னால் அவ்வளோதான். பெரும்பாலும் மீனா வந்து எல்லாருக்கும் இடத்த கொடுத்துட்டு அவள் வந்து பொறுமையாக தான் நிற்பா, பொதுவாக அப்படி தான். பாருங்கள் அவள் தங்கச்சி உட்காந்துருக்கா அவனுக்கா பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், என் தங்கச்சிக்கு வேலை கொடுக்குறீங்க, நான் அவங்ககிட்ட மரியாதை தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, முத்து சூப்பர் ஆள் எனக்கு தெரிஞ்சு, அவரை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் வந்து முத்து சொன்னோன்னே சரின்ட்டேன், வாங்க நம்ம காம்ப்ளெக்ஸ் போகலாம், அங்கே போய் பார்த்துட்டு அந்த வேலை ஓகேனா நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நான் நாளையிலேருந்து வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து மாத கடைசி முடிஞ்சோடனே நீங்கள் 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரைக்கும் அங்கே இருந்தீங்கன்னா வாடகை உங்கள்கிட்ட தந்துடுவாங்க, நீங்கள் வேங்க என்கிட்ட தந்துடலாம். மற்றபடி நீங்கள் மீதி நாட்களில் 25 நாட்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான், எங்கே இருந்தாலும் சரி தான், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை வாடகை தானே. ஏன்னா அது போக நம்ம காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குதுன்னா நீங்கள் வாட்ச்மேன் இருப்பார், அப்புறம் நம்ம இதில் எல்லாருமே இருக்கிறாங்க, நீங்கள் எல்லா நம்பருமே நம்ம ஆஃபீஸில் இருக்கும், ப்ளம்பர் நம்பர்லேருந்து எல்லா ஐபியிலேருந்து எல்லா நம்பருமே இருக்கும். அது கால் பண்ணி வர சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணிடுங்க, பே பண்ணிவிட்டு எவ்வளோ செலவாயிருக்குன்னு எழுதி வச்சுருங்க, நம்ம அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி அந்த காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க. காம்ப்ளெக்ஸ் நல்ல பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறாங்க, ஃபுல்லாக ஏசியை பார்த்தோன்னே சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் உங்கள் சேர், இதில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் நிர்வாகம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த சீதாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி முத்து, நான் கிளம்புறேன், இன்னொரு கார் வர சொல்லியிருக்கேன், நான் கிளம்புறேன், நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணுக்கு இந்த இடம் ஓகே அப்படின்ன பிறகு நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து மறந்துட்டேன், சாரி, அந்த 20,000 அட்வான்ஸை நான் கொடுக்குறேன் அப்படிங்க. வேண்டாம் மேடம் அதெல்லாம் வேண்டாம். ஐயையோ, இது எதுக்கு இந்த 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும், வைக்கணும், வேலைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு பைக்கை வந்து இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னா இந்த 20,000 உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20,000 கொடுத்துட்றாங்க. உடனே மீனாக்கிட்ட சொல்கிறாங்க, மீனா கை வாங்கு வாங்குறாங்க, வாங்கி சீத்தாட்ட கொடுக்குறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நான் போய்ட்டு வர முத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ சீத்தாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சீத்தா, உன் வேலைக்கு நீ நடந்து வர்றது லாய்க்கக்கூடாது, இல்லை பஸ்ஸில் வந்தாலும் வேஸ்ட்டு தான், சரியா? உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே வேலை இல்லை. அப்போ உனக்கு மாதத்தில் 5 நாள் தான் வேலை, மீதி 25 நாள் நீ ஜாலியாக என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். அப்போ நீ பைக்கில் வந்துட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கோ ஒரு கோச்சிங் சென்டர் போகிறதுக்கோ எதனாலும் நீ போய்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கலாம், தடையே கூடாது. அந்த மேடம் கர்நாடகாவில் தான் இருப்பாங்க. ஆனால் நீனும் உடையிலுள்ளங்க வந்தேன்னா இவங்க கடைக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுனா நீ வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்குள்ளே செலவை வந்து அவங்களே தந்துடுவாங்க, அக்கௌண்ட்டில் எடுத்து நீ வந்து அதை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாமா அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம எல்லோரும் போய் ஒரு பைக் ஒன்று புக் பண்ணலாம் சீதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமில் போய் பைக் ஒன்று புக் பண்ணுறாங்க. பைக்கை புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி பைக்கோடு நேராக வீட்டுக்கு போகிறாங்க சீதா பைக்கில் வந்து பார்த்து, சீதா இது யார் பைக்கு அப்படிங்க, ஏன் பைக் தாம்மா அப்படிங்கிற, உன் பைக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி ஒரு வேலையில் மாமா சேர்த்து விட்டாங்களா, நாளையிலேருந்து வேலைக்கு போகிறதுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க மாமா அப்படிங்க. மாமா வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் வேலை சேர்ந்தோடனே அந்த மேடம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க,
அதை இஎம்ஐயில் வாங்கிட்டேம்மா, 20,000 கட்டியிருக்கேன், இன்னொரு 35,000 கட்டணுமா, மாதம் மாதம் நான் ஒரு 5,000 கட்டி கழிச்சிருவோம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாப்பிள்ளை உண்மையிலே தங்கம்லாடி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஆமாம்மா, சூப்பர் வேலை வாங்கி தந்தார். நானும் படித்து முடிச்சுட்டு ஏதாவது வேலை தேடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினச்சேன். மாமா வந்து எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு இடமும், அது போக கோச்சிங் சென்டரே பக்கத்தில் இருக்குது, அதையும் நான் கிளாஸை முடிச்சுட்டு வேலையும் பார்த்த மாதிரியும் ஆச்சு, கோச்சிங் போன மாதிரியும் ஆச்சு, வெயிலில் அலைய வேணாம், ஏசிலே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சூப்பர் வேலையை ரெடி பண்ணி இருந்திருக்காருமா. மாதம் 20,000னா என்னம்மா ஆச்சு, இப்போ தான் டிகிரி முடித்தேன், எனக்கு உடனே கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லடி, மாப்பிள்ளை வந்து நம்மளுக்கு மூத்த பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த வேலையை வந்து தம்பிக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினச்சாராம். ஆனால் தம்பி வந்து பார்க்க மாட்டான்னு சொன்னோன்னே, சரி அந்த வேலையை வேறு யாருக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பார் போல் அப்படிங்கிறாங்க. இதை சத்யா புரிஞ்சுக்கோனா அப்படிங்கிறாங்க. என்னை கூப்பிட வரும்போது சத்யா தாம்மா வீட்டில் இருந்தான். முதல்ல வந்து ஒரு மாதிரி பேசினோன்னே மாமா ஒன்றும் நினைக்கல. அதுக்கப்புறம் என்னைய வேலைக்குன்னு கூட்டி போகும்போது சம்பளத்தெல்லாம் சொன்னோன்னா அவன் அமைதியாக இருந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சித்தா, வேலை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாரு. ஆமாடா அப்படிங்கிறாங்க. சரி, வேலை பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படிங்கிறாங்க. சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 20,000 தான் சம்பளம். 20,000 சம்பளமா, சரி வெரி குட். எப்படி போவேன், பஸ்ஸுக்கு பேர் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுக்கு நான் பைக் வாங்கிட்டேன். பைக் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி வாங்கினேன், யார் வாங்கி தந்தா உனக்கு அப்படிங்கிறாங்க. யாரும் வாங்கலை, அந்த வேலைக்கு சேர்ந்தோன்னா அட்வான்ஸ் கொடுத்தாங்க, 20,000 கொடுத்தாங்க. முத்து மாமா தான் பைக் ஷோரூம் கூட்டி போய் அவர் பைக் வாங்கி தந்தார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேர் தான் போனீங்களா எல்லா இடத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா வந்தா இங்கேருந்து நேராக என்னை கூப்பிட்டு போய் அம்மாவை காமிச்சிட்டு நேராக மீனாக்காவை கூட்டிகிட்டு நாங்கள் போய் வேலையில் சேர்ந்தோம். சேர்ந்த பின்னாடி போய் ஷோரூமில் போய் ஒரு பைக் ஒன்று எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யா, ஏன்ட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் சூப்பர் பைக் வாங்கியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. டேய், நீ இப்போ என்ன சிட்டி காசில் வாங்கிடுவோம் அப்படி தானே, இது வந்து நான் உழைச்ச காசு மாதிரி, வேலை சேர்ந்து கொடுத்த அட்வான்ஸ், இது முதல்ல எனக்கு தந்த ஒரு வருமானத்தில் உள்ள பணம், சரியா அப்படிங்கிறாங்க. சரி, நான் ஒன்றும் சொல்லலை, பார்த்து கவனமாக போ, லைசன்ஸ்லாம் ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் இல்லைடா, லைசன்ஸ் இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எல்எல்ஆர் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அது எப்படி எடுக்கணும்னு நீ சொல்லி ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துடலாம், நாளைக்கு காலைல வா ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சத்யா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா வந்து இதை பெருமையாக வந்து அங்கே போய் சொல்கிறாரு சிட்டிக்கிட்ட. எங்கள் மாமாலாம் நான் ஒரு ஆளாக நினச்சி பேசியிருக்கேன் அவங்ககிட்ட, ஆனால் அவரும் பெரிய ஆளாக தான் இருப்பார் போல், பெரிய ஆளாக தான் இருப்பார் போல். கனடாவில் ஒரு மேடம் இருக்காங்க, பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க, அதில் மேனேஜராக எங்கள் அக்காவை வேலைக்கு சேர்த்து விட்ருக்காரு. மாதம் 20,000 சம்பளமாக, ஏசி ரூமில் உட்காந்துட்டு அது பாட்டில் வேலை பார்க்க போகுது. ஏதோ மாமாவை ஒரு மாதிரி நினச்சாலும் அவர் எங்களுக்கு நல்லது தான் செய்தார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டிக்கு சரியான கடுப்பாகுது. போகிற போக்க பார்த்தா இந்த சத்யாவும் அந்த முத்தும் பேச ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, என்ன சிட்டி பார்க்க அப்படிங்கிறாங்க. ஓ, இப்படி அவர் பண்ணதுனால நான் நார்மலாக அவர்கிட்ட பேசிடுன்னு பார்க்கியோ அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட பேச மாட்டேன், ஒன்றை பிடிக்காதவன் யாரும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இதான்டா என் நண்பன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, என்கிட்ட பேசாட்டில் உங்கள் மாமாட்ட பேசு, உங்கள் அக்கா மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு நண்பன் தான் முக்கியம், பார்த்தல உன் மேலே கை வைக்கும் போது நான் வந்து எங்கள் மாமா மேலே கை வச்சேன், அதனால இந்த நிலைமைக்கு ஆளானேன், ஆனாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து நீ தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீ என் நண்பன்டா அப்படிங்கிறாங்க. உள் மனசுக்கு நினைக்காரு, ஒன்றையும் வச்சு தானே உங்கள் மாமனை வந்து வசமாக வச்சு செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன், ஒன்றை நான் விட்டுருவேனா, இல்லை உங்கள் மாமன் சேர நினச்சா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து விஜயா கடுப்புலேயே உட்காந்துட்ருக்காங்க. ஏங்க, இந்த கொழுந்தியாமா இருக்க செஞ்சுட்டு இருந்தால் வீட்டுக்கு என்னங்க செய்வான் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்லுது அப்படிங்கிறது, இந்த முத்தை மீனாக தான் சொல்லுதேன். இந்த முத்து வந்து அவள் கொழுந்தியாளுக்கு வேலை செய்ய தரணும்னு என்னங்க அவசியம் இருக்குது, ஒழுங்காக வண்டி ஓட்டி சம்பாத்தியம் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு கருணை முத்து மேலே போகுது, முத்து அவன் ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உழைச்சி 2 ரூபா காசு சேர்க்கறதுக்கு வழி இல்லை, மாடியில் வீடு கட்ட வழி இல்லை, கொழுந்தியாளுக்கு வேலை வாங்கி கொடுக்கேன், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கேன், எங்களுக்கு வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்லுக்கு ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார் சொல்லுக்கு யார் ஆடுதா, என் கொழுந்தியாளுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்க நிற்கடாமல் வேலை வாங்கி கொடுக்கேன், சரியா, அடுத்தாப்புல சத்யாவுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்க தான் போகிறேன், இது நடக்க தான் போகுது, இதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, முடிஞ்சால் அவங்க மற்ற பிள்ளைகளையும் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டே, ஒன்றே மாதிரி வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இடத்துல என் பையங்க 2 பேருமே இல்லைடா, ஒருத்தன் வந்து பெரிய பணக்காரி வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான், இன்னொருத்தன் மலேசியாவில் பொண்ணு கட்டியிருக்கான், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறானுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உங்கள் பையன் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, கடையில் கேள்விப்பட்டேன், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சா, கடையில் வேலை பார்க்குறவனே மனோஜ் தூங்கிட்டு இருக்கும்போது பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க, அது பேப்பரில் வந்து கிளின்னு கிளிக்காங்க அப்படிங்கிறாங்க. தொழில் பண்ண இடத்துல என்னதான் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. என்னதான் நடக்க தான் செய்யும், ஓனர் தூங்கும்போது பொருளை தூக்கிட்டு போன ஸ்டாஃப்னு சொல்லி எங்கேயாவது நடந்ததுண்டா, அந்த தலைவர் தொழிலதிபர் இருக்காருல, அங்கே தான் நடந்துச்சு நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எங்களை குறை சொல்லணும் உங்களுக்கு தூக்கமே வராதோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா தாய், உங்களை குறை சொல்லணும் எங்களுக்கு தூக்கம் வராது தான், கரெக்டு தான், அதான் சொல்லுதம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல முத்து, விட்றா, சீதாவுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்பா, சூப்பர் வேலைப்பா, நான்லாம் படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணது மாதிரி ஆகிப்போச்சுப்பா, ஏசி ரூமில் உட்காந்து வேலைப்பா, மாதத்தில் 5 நாள் தான் வேலை,
20,000 சம்பளம் காணாதாப்பா அப்படிங்கிறாங்க. யார்ரா 5 நாளைக்கு 20,000 கொடுக்க அப்படிங்கிறாங்க. எப்பா பெரிய காம்ப்ளெக்ஸ்ப்பா, அந்த காம்ப்ளெக்ஸில் அவ்வளோ பேரும் வாடகை இருக்காங்கப்பா. அந்த வாடகை எல்லாத்தையுமே 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரைக்கும் அந்த ஆஃபீஸில் வந்து கொடுத்துருவாங்களாம். இதை சீத்தா வாங்கி வச்சுட்டு பேங்க்கில் போடணுமாப்பா 1லேருந்து 5க்குள்ளே. இவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதிலே சம்பளம் எடுத்துக்கலாமா. வேலைக்கு சேர்ந்தோடனே 20,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்த உடனே அவளுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. சரியா, அவங்க சொல்லிட்டாங்க 25 நாள் என்ன வேணாலும் பார்த்துக்காம 5 நாள் கண்டிப்பாக வந்து நீ வந்து இங்கே இருக்கணுமான்னு சொல்கிறாங்க. 5 நாளைக்கு 20,000 சம்பளம்னா பெரிய விஷயம் தானப்பா அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய விஷயந்தான். ஆனால் பரவாயில்லை முத்து, உன் பழக்கத்தில் அந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சிருக்கல அப்படிங்க. ஆமாப்பா, அவங்க வந்து கனடாக்காரங்க, கனடாவில் உள்ள பொம்பளையால் அவங்க வந்து இங்கே சொத்துலாம் வாங்கி போட்டிருக்காங்க, இப்போ கனடாவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஜீவாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நினைக்காங்க. இல்லை இருக்காது, அவள் வந்து இங்கேருந்து ஃப்ராட் பண்ணுறவள, அவள் எங்கே சொத்து வாங்கி போட்டிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மேடம் பேர் ஜீவா சூப்பர் மேடம் அந்த மேடம் அப்படிங்கிறாங்க. யார் ஜீவாவா, அவள் பேரும் ஜீவா தானே, சரி வேறு ஜீவாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் அங்கே சோவியை போட்டு நல்லா கலவரம் நடக்குமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். மனோஜ் நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. சோவி போட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு நான் வெளியே போகலாமா வேண்டாமான்னு சொல்லி சோவி போட்டு பார்க்கேன் அப்படிங்கிறான் மனோஜ். அந்த முத்து பாரு எப்படி டெவலப்பா, அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி வீட்டை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கான். நீ இங்கே சோவி போட்டு பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு சோவி போட்டு பார்க்க நினச்சிட்ருக்க, வெளியே போகலாமா வேண்டாமா, நான் தொடர்ந்து தொழில் பண்ணலாமா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வருமானு தான் நான் சோவி போட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ ஒரு காலமும் முன்னேற மாட்ட அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவோ நானோ நம்புகிறோம் என்னைய, சரியா, அதனால் நீ நம்புனா நீ என் கூட இரு, இல்லைன்னா நீ வந்து வித்யா கூட வீரு அப்படிங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகமாக இருக்குது ரோஹினி, அதனால் வந்து நான் யார்கிட்டையுமே இயல்பாக பேச மாட்டேன். நானும் இன்றைக்கி நீனும் ஒரே பெட்டில் தூங்கக்கூடாது, சரியா, ஒன்று நீ பெட்டில் போடு நான் தரையில் படுத்துக்கிறேன், இல்லை நீ தரையில் போடு நான் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீனே தரையில் படுத்துக்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து கீழே படுத்துடுறாரு. இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா மனோஜ் ரூமுக்கு வராங்க. மனோஜ் தரையில் கிடக்காங்க. என்ன ரோஹினி மனோஜ் தரையில் கிடக்கான் அப்படிங்கிறாங்க. நீ வந்து பெட்டில் இருக்க, அவன் தரையில் கிடக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்து தரையில் இருக்க சொல்லலை, அவர் தான் சொன்னார் நீ தரையில் இருக்கியா நான் தரையில் இருக்கியான்னு கேட்டார். நீங்களே இருங்க நான் இருக்கலன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. தெரிலத்தை எதனாலும் சோவி போட்டு தான் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டே மனோஜ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோவி எடுத்து போட்டு பார்க்காரு. அவங்கள்ட்ட பேசலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ லூஸாகவே ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. கூடி சீக்கிரம் ஆயிடும்னு நினைக்கமா அப்படிங்கிறாங்க. கூடி சீக்கிரம் ஆயிடுவியா, இல்லைம்மா எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது, யார்ட்டையும் பேசலாமா பேச வேண்டாமான்னு சொல்லி இந்த சோவியை போட்டு தான் நான் வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த முத்தை பாருடா, அவனும் முன்னேறது இல்லாமல் அவன் பொண்டாட்டி வீட்டையும் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிகிட்டு இருக்கான்டா. நீ ஏன்டா இப்படி ஒரு கடையை வச்சுக்கிட்டு இப்படி கடைக்கு போகிறதுக்கே போகணுமா வேண்டாமான்னு சோவி போட்டு பார்த்துட்ருக்க, நல்லவாடா இருக்குது, கடையை என்னடா இன்றைக்கி நேரத்தில் உடச்சி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா 4 மணி வரைக்கும் இருந்தேன், அதுக்கப்புறம் சோவி போட்டு பார்த்தேன் இந்த கடையை ரொம்ப நேரம் நடத்தலாமா இல்லை உடனே அடைச்சிடலாமான்னு சொல்லிட்டு சோவி போட்டு பார்க்கும்போது உடனே அடைச்சிருன்னு சொல்லி வந்துச்சு, நான் உடனே அடைச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஸ்டாஃப் எல்லாமே அவங்கள போக சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மாதம்லாம் கொடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க. கொடுக்க தான்மா செய்யணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடை முதல்ல ஓடுதாடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஓடிடுமா அப்படிங்கிறாங்க. எப்படிடா ஓடும், இப்படி சோவி போட்டு பார்த்துட்டு இருந்தால் எப்படி ஓடும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சோவியில் வந்து ஓடும்னு சொன்னால் ஓடும், போட்டு பார்ப்போம். ஓடுமா சோவியை சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றெல்லாம் விளக்கு மாற்று கட்டையால் தான் வெளுக்கணும், இன்றைக்கி விளக்கு மாற்றங்க அப்படிங்கிறாங்க. தன்னாருக்கு வெளுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளு வெளுன்னு வெளுக்காங்க. பூசை தாங்க முடியாது. எப்பான்ட்டு ஆளுக்கு ஓடுதாங்க. விஜயா என்ன செஞ்சிட்ருக்க, விஜயா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நம்மளை இன்னும் ஏங்க இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், ஒரு ஆள்கிட்ட பேசுறது கூட சோவி போட்டதை பார்த்து தான் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு இவங்க ரொம்ப முத்திருச்சு, பேசாமல் வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து நீ சொல்லுதான் சரி, ரொம்ப ஓவராகிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா, என்கிட்ட ஒருத்தன் லெட்டர் கொடுத்துட்டு போனால் அதுலேருந்து நானே பீதியாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களால உனக்கு பிரச்சனை இல்லை, நீ யாரெல்லாம் சுற்றி இருக்கியோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. பாரு அம்மாவுக்கு பிரச்சனை, அவன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, எனக்கு நான் கூட பிறந்தனால எனக்கு பிரச்சனை, உன் தம்பி ரவிக்கு பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனையோ பிரச்சனை உன்னால் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனம் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு எங்கள் அப்பா 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடனியா, வீட்டில் பணத்தை போகிறான் திருநியா, என் பொண்டாட்டி நாங்கள் திருநியா, கடைசியில் வந்து விளக்கமாக தட்டி வாங்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் மனோஜ் ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துகிற, அந்த மீனாவும் இந்த முத்து நீ இவ்வளோ அசிங்கப்படுத்து தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அதுக்கெலாம் பண்ணல, வைக்கல, நான் வந்து அடுத்தாப்புல இவ்வளோ பெரிய ஆளாவான்னு சொல்லிட்டு சோவி போட்டு தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு சோவி எடுத்து
டபார்னு வந்து அண்ணாமலை முன்னாடி டேபிளில் போடுறாரு. போட்டோடனே எல்லோரும் முழிக்கிறாங்க. இவன் இதுக்கு மேலே இவனை இப்படி விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்துங்க வாழ அப்படிங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. ஏன் சோவி என்ன தெரியுமா சொல்லுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லுது அப்படிங்கிற ஒன்று வெளுக்கணும்னு சொல்லுது. அன்று வெளுன்னு வெளுக்காரு. அம்மா விட சொல்லுங்க, அம்மா விட சொல்லுங்க அப்படின்ட்டு மொட்டை மாடி பார்த்து ஓடுதாரு. டேய் மனோஜ், டேய் முத்து விடுறா, டேய் முத்து விடுறா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா ஓவராக பண்ணிகிட்ருக்கான். ஒழுங்கு மரியாதையாக கடையை நடத்தி ஜெயிக்க வழியை பாடுறா அப்படிங்கிறாங்க. டேய் நீ டிரைவர்ரா, நான் தொழில் இது பண்ணுறா அப்படிங்கிறாங்க. டேய் நான் டிரைவரு, நான் சாதாரணமாக தினம் வந்து இந்த வண்டிக்கு ஒரு 1000 அந்த வண்டிக்கு ஒரு 1000 2000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா செஞ்சிட்ருக்க, இன்றைக்கி வருமானம் என்னது அப்படிங்கிறாங்க. மனசு திருன்னு முடிக்காரு. சரி நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு 30,000 வருமானம்டா அப்படிங்கிறாங்க. 30,000 வருமானம் வந்துச்சா அப்படின்ட்டு கீழே போகிறாரு. டேய் மனோஜ் 30,000 வருமானம் இருக்காது, என்னடா செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. விஜயா கேட்குறாங்க, ரோகிணி கேட்குறாங்க. 30,000 வருமானத்தை என்ன செஞ்சீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் சும்மா சொன்னேன் ரோகிணி, முத்துக்கு முன்னாடி நான் கம்மியாக சொன்னேன், ஏன்னா மதிக்க மாட்டாமல, அதான் அப்படி சொன்னேன், இன்றைக்கி வருமானமே இல்லை அப்படிங்கிறாங்க. பாரு மனோஜ், அவன் உன்னை விட வந்து வருமானத்தை நிறைய சம்பாதிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படி அப்படிங்கிறாங்க. சரி சரி நாளையிலேருந்து ஒழுங்காவது வேலைக்கு போங்க, வைங்க, கடையை துறங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. மீனா பூக்கடைக்கு போயிடுறாங்க, முத்து வண்டிக்கு போயிடுறாங்க. ஆஃபரே இல்லாமல் உட்காந்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் பூக்கடையில் 2 பேரும் பூ வச்சுக்கிட்டு வெளில நிற்கிறாங்க. அப்போ மீனாவும் பூ வாங்கிட்டு தன்னுடைய பைக்கில் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க, பூ கூடையை வச்சுக்கிட்டு நம்ம எந்த வண்டியாக பிடிச்சி போகிறதுன்னு தெரியலையே, ஏர்போர்ட் வரைக்கும் போகணுமே, இந்த பூவை கொண்டு போகணுமே, எவ்வளோ வாடகைனாலும் கொடுத்துடலாமே அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, எவ்வளோ வாடகைனாலும் கொடுத்துருவீங்களா சார்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அவன் பைக்லேயே கொண்டு விட போறியாமா, எங்களுக்கு கார் வேணுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட 2 கார் இருக்குங்க, நான் கொண்டு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் வாடகை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் வாடகை வேண்டாம், அவங்க கேட்குற வாடகை மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பூச்சாக்கையும் எங்கள் ஏர்போர்ட்டுக்கே கொண்டு போகணுமா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கே ஒரு ஏர்போர்ட் வரைக்கும் போகணுமா, போகலாமா அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும் மீனா அப்படிங்கிறாங்க. நான் பூ மார்க்கெட் நிற்குங்க, உங்களுக்கு ஃபைன் போட்டாங்கல்ல அந்த இடத்துல நிற்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா அந்த இடத்துல நிற்க முடியாது, கொஞ்சம் தள்ளி அதுக்கு வர சொல்லலாமா, வந்துடுவாங்க, நீங்கள் காரை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. காரை கொண்டு வராங்க. இதான் என் வீட்டுக்காரு, கேட்குற வாடகையை கொடுத்துருங்க அப்படிங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மீனா வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே சார் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. தம்பி ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த பூவோடய ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படிங்களாமா. பூவை தான் கொண்டு போகணும். எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் மலேசியா கொண்டு போகிறீங்களா, இந்த பூவையா சார் இப்படி சாக்கில் வச்சா கெட்டுறாதா சார் அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தம்பி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டுன்னு போயிட்டுருக்கோம். போகும்போதே நைஸாக பேசுகிறாங்க. சார் கோல்டு பிஸ்கட்டை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் சார், பூக்களை வச்சு தான் கொண்டு வந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட் வந்தோடனே நாங்கள் வந்துட்டு அது வேறு ஒரு வழி பண்ணி ஃபுல் லைன் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கே எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்ததை இது பண்ணதும் பாருங்கள், அனுப்பிவிடுறது எங்கள் பொறுப்பு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் சார் இதெல்லாம் மேட்ரு கிடையாது, கரெக்டாக பூ மார்க்கெட்டில் வந்து பூக்களே வச்சு இதை நாங்கள் பேக் பண்ணிட்டோம், பூவை தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். பார்க்குறவங்களுக்கு இது பூ மரம் தெரியும், உள்ளே ரொம்ப நோண்டி பார்க்க மாட்டாங்க, நம்ம அதை இது பண்ணிடலாம், நீங்கள் அங்கே நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முத்து கண்ணாடியில் பார்க்குறாரு, கார் கண்ணாடியில். ஓஹோ இவங்கள பார்த்தாலே திருட்டு பயல மாதிரிலாம் இருக்குது, ஒரு வேளை இதில் இவங்க சொல்லுது மாதிரி கோல்டு பிஸ்கட்டு தான் கலத்தானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு தானே சார் போகணும் அப்படிங்கிறாங்க. தம்பி சீக்கிரம் போங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் பார்க்குறேன் சார், இதிலலாம் டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப்பில் பார்க்குறாரு. சார் இதில் மேப்பு வந்து டிராஃபிக் நிறைய இருக்க மாதிரி காட்டுது அப்படிங்கிறாங்க. தம்பி டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போகிற மாதிரி, நெரிசல் இல்லாமல் போகிற மாதிரி பாருப்பா அப்படிங்கிறாங்க. சரி சார் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி எடுத்துகிட்டு இன்னும் வந்து சரியாக வரல, நம்ம கரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே போயிடுறாங்க. கமிஷனர் உள்ளே போயிட்டு சார் 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 ஓடி வராங்க. கமிஷனர் ஆஃபீஸை பார்த்தோன்னா காரில் இறங்கி அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்காங்க. ஆகா இந்த டிரைவர் வந்து போலீஸில் கொண்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னன்னே தெரில ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, கோல்டு பிஸ்கட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு தான் வச்சுருந்தேன், அங்கே எடுத்துக்கோங்க, நாங்கள் இன்னும் எவரான்னு தெரில, இது வந்து பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அவங்கள விரட்டி போகும்போது அவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்ன விஷயமா உடனே இங்கே வச்சிங்க சார், அது உள்ளே செக் பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. முத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே தங்கம் இருக்குது, 1 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள தங்கம் அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே போலீஸ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. தம்பி டிரைவர் தம்பி நீங்கள் ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் நேர்மையாக தான் போகணுன்னு நினைப்பேன், என் வீட்டம்மா மார்க்கெட்டுன்ட்டு ஒரு ஆஃபர் கூப்பிடுதாங்க காருக்கு போங்க அப்படின்னாங்க. நானும் போனேன். அங்கே போன அப்புறம் தான் காரில் பேசணுன்னே வித்தியாசமாக பேசணுன்னு தான் எனக்கு டவுட் ஆகிட்டு சார், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. தம்பி உன்ன மாதிரி பொதுப்படையான அறிவு இருக்கணும், அது போக வந்து நாட்டு மேலே அக்கறை இருக்கணும், அப்படி செய்வான். கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. இதில் வந்து மதிப்பு 1 கோடி ரூபா மதிப்பு தம்பி, இதில் 10% உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, உங்கள் அட்ரஸையும் பேரையும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் பேர் முத்து சார், எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை, என் வீட்டு அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. சரி தம்பி உங்களுக்கு நான் முக்கியமான கதை வரும்போது உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன், உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கும்போது கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டுக்கு வந்து நடந்த கதையை சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பூக்கள் வச்சுமா கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா,
எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நான் கமிஷன் ஆஃபீஸில் விட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு ஆஃபருக்கு வாடகை கிடச்சிருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து அதுக்காண்டி தவறான கதைக்கு நம்ம உடன்பட முடியுமா? அதனால் வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஏதோ ஒரு பாடு கொடுப்பேன்னாங்க, கொடுக்கல. நம்மளுக்கு தேவை வந்து ஒரு நல்ல கதையை செஞ்சுட்டோம், அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க மீனா, இல்லை அப்படின்னா வேறு வண்டியில் போயிருப்பாங்க, அவங்க கவனிக்காமல் வந்து விட்டுருப்பான். ஏன்னா நாட்டை ஏமாத்துற மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது, ஒரு கொரியர்லேருந்து கொடுக்குறாங்க. சார் நாளைக்கு உங்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறாங்க. என்ன பாராட்டு விழா அப்படிங்கிறாங்க. போலீஸ்லேருந்து பாராட்டு விழா வைக்காங்க. வச்சு தம்பிங்க பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு 10% தன்மானம், இதில் 10 லட்ச ரூபா செக் இருக்குது, நீங்கள் வந்து எந்த பேங்கில் கொடுத்தனாலும் மாற்றிக்கலாம், அப்படி தேசியமயமாகட்டும் நாகப்பட்ட வங்கியில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். மீனாவுக்கு அதை விட சந்தோஷம். அப்போ நம்ம மாடியில் வீடு கட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா, மாடியில் வீடும் கட்டிடலாம், அம்மா நம்மளை சொன்னாங்களா, நீங்கள் சோப்பிட்டு போகலையா கார் வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கூட 2 கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க, மாடியில் நம்ம வீடும் கட்டுறோம், இன்னும் 2 கார் வாங்குகிறோம், உங்கள் பேர்லேயே ட்ராவலர்ஸ் வச்சு நடத்துகிறோம் ரவி சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்லப்பா, அந்த கடத்தின நாட்கள்கிட்டருந்து இந்த பிஸ்கட்டை தங்க பிஸ்கட்டை காப்பாற்றி போலீஸ்ட்டை கொண்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து ரிவார்டு கொடுத்தாங்கப்பா, 1 கோடி ரூபாய்க்கு ரிவார்டு வந்து 10%ன்னு சொல்லி 10 லட்ச ரூபா செக் தந்துருக்காங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு தாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவனுமே செய்ய முடியாத வீர செயலை நீ செஞ்சுருக்க, அதுபோக அரசு உன்னை பாராட்டி கொடுத்த சன்மானம் இதெல்லாம் மிகப்பெரிய போற்றக்கூடியது, சாதாரண விஷயமா? பாராட்டு விழா என்ன சாதாரண விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மாடியில் வீடு கட்டிட்டு வேண்டியதாமல் என்ன பிடிங்கப்பா, 5 லட்ச ரூபா பிடிங்க, கான்ட்ராக்டுக்காரரை கொடுத்து வீடை கட்ட சொல்லுங்கள், மீதி 5 லட்ச ரூபாய்க்கு நான் 2 கார் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், சூப்பராக இருக்குடா, நீ சொல்கிறதும் சூப்பராக இருக்குது, உன்னுடைய செயலும் சூப்பராக இருக்குது. பார்த்தியா விஜயா, என் பையன் சோப்பு டப்பாவில் கார் வாங்கி தான் ஓட்டுவான், நீ வேறு என்னத்தை செஞ்சிடுவேன்னு கேட்டேன். இப்போ பாரு, 2 கார் இப்போ 4 கார் ஆக போகுது, 4 கார் 40 கார் ஆக போகுது. நீ அப்பவும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போகிற, ஆனால் இவங்க முன்னேறிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, நான் அதை பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வராரு. டேய், நான் கேள்விப்பட்டேன், டிவியில் பார்த்தேன், அது உண்மையாடா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. டிவிலாம் வருது, பாராட்டு விழா வச்சது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. டிவியை போட்டு காமிக்கிறாங்க. முத்து வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னாடி பரிசு வாங்குறது, அந்த செக்கு வாங்குறது, இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு ரொம்பவே பொறாமையாகுது. அந்த மனோஜை எத்தனை டிகிரி படிக்க வச்சேன், அவனை ஒரு ஆளும் பாராட்டலை, ஒரு வருமானமும் சம்பாதிக்கல. இந்த முத்து மீனாவும் வெறும் கை நாட்டு. அவன் வந்து லட்சக்கணக்கில் ரிவார்டு வாங்குகிறான், அவார்டு வாங்குகிறான், மாடியில் வீடு கட்டி வாங்குகிறான், இன்னும் 2 கார் வாங்குறாங்க. ஆனால் இந்த மனோஜ் வந்து நான் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே சோவி போட்டு பார்த்துட்டு போகணுமா வேண்டாமான்னு அந்த சோவி தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண மாட்டேங்க. இந்த கிழமைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், நான் யாரையும் நம்பி சாப்பிட கூட மாட்டேன், இன்னொரு ஆள் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இல்லைனா தான் சாப்பிடுவேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைதான். இவனை பார்க்குறதுக்கு பேசாமல் வந்து அன்றைக்கி வந்து நம்ம சும்மா இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி நினைக்காங்க. உடனே விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த செக்கை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி முத்துட்டு கொடு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான வெக்கையாகுது. இல்லைங்க, நான் வாங்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நம்ம வீட்டில் யாருமே வந்து ஊரறிய பாராட்டுறது அளவுக்கு யாரும் வளரலை. அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அது உன் வயிற்றில் பிறந்திருக்கான், சரியா? குறிப்பாக அது உன் வயிற்றில் பிறந்திருக்கான், உன் மகன். அவனை நீ மனசார வாழ்த்தினா தான் மேலும் வளருவான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, இவனை நான் பிள்ளையாவே ஏற்றுக்கல, நானும் வாழ்த்த முடியாது அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறேன், எப்பா அம்மா வாழ்த்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்பங்கடா வாழ்த்தினா அப்படிங்கிறாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான்ப்பா நான் கஷ்டப்படுவேன், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் கரெக்டாக தான் சொல்கிறான், உனக்கு நல்ல மனசு இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.